இல்லாமல் போகிறதுக்கு, உங்களுக்கு ஸ்கில்லை டெவலப்மெண்ட் இருக்குது, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்ம செல்ஃபை நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கலாங்கிற ஒரு ட்ரைனிங்கும் சனி ஞாயிறில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு லஞ்சும் தருவாங்க. நீங்கள் நல்லா யோசிக்காங்க. சாட்டர்டே வரீங்களா, உங்களுக்கு லஞ்ச் இருக்குமா? நம்ம ஸ்கூலில் தான் 100 பிள்ளைங்களை நீங்கள் வர வச்சிருக்கேன். எல்லா ஆப்சென்ட் ஆகாமல் அதுக்கு நீ யூஸ் அதுக்கு தான் சொல்கிறாங்க மேடம். திரும்ப சரியா? அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணணும்னா அவங்க வேற வேலையெல்லாம் உங்களை செய்ய மாட்டாங்க. உங்களை படிக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய செயல். மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி இன்று வந்து +2க்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் எங்களுடைய மாணவிகள் எல்லாம் ரிசல்ட் பார்க்குறதுக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் ஆர்வமாக இருந்தோம். அதன் பொருட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் பள்ளியில் வந்து 98% ரிசல்ட்டு நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து எங்களுக்கு 97% இருந்தது. அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் எங்கள் பள்ளி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நாங்கள் வந்து 609 ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் அப்பியர் ஆகும் பொழுது ஆனோம். இதில் வந்து இவ்வளவு மாணவிகள் நல்ல ஒரு தேர்ச்சி விழுக்காடை கொடுத்துருக்காங்கன்னா இது எங்களுக்கும் எங்களுடைய துறைக்கும் ஒரு பெருமிதத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 மார்க்ஸே நிறைய மாணவிகள் எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நிறைய 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவிகள் நிரம்ப இருக்கிறாங்க. ஸோ இந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா இவங்க முகத்திலேயே நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு பொலிவும் இருக்குங்க. அவ்வளோ ஒரு பிள்ளைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுவும் இந்த பிள்ளைங்கள்லாம் எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளைங்க மாதிரி. அந்த தேர்வு நேரங்களில் இருக்கட்டும், கடந்த ஆண்டு இந்த இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய ஒரு மாணவிகள். இவங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து அவங்க நல்லாவே தெரியக்கூடிய அவள் எந்த நிலையில் இருந்தால் இப்போ எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கோன்னு எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லா அளவிட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, இவங்க வந்து இதோடு இருந்துடாமல் அடுத்து உயர்கல்விக்கு அவங்க எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிற வழிகாட்டுதல் உடைய முனைப்பில் தான் நாங்களும் எங்கள் ஆசிரியரும் எங்களுடைய துறையும் அப்படி தான் இருக்குது. அதன் அடிப்படையில் உயர்கல்விக்கு அவள் எங்கெல்லாம் போகலாம், எந்த கல்லூரி அணுகலாம், எந்த பாடப்பிரிவு அவள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏதுவாக இருக்கோம். அதன் பொருட்டு வருகிற 8, 9, 10 துறை சார்ந்து நம்மளுடைய அமைச்சர் மூலம் வந்து உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் கூடிய ப்ரோக்ராம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி எமது பள்ளியில் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் NGO மூலம் அதை நடத்தணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து தீர்மானித்துள்ளோம். அதன்படி பார்த்திங்கன்னா 100 மாணவிகளுக்கு எங்களுடைய மாணவிகள் ஃபஸ்ட்டில் யார் 100 மாணவிகள் வராலும் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டணத்தில் ஒரு சிறப்பு சலுகையும், அதோடு தொடர்ந்து அவங்க உயர்கல்விக்கு வரும் பொழுது அந்த மாணவிகள் வந்து நல்ல நிலைக்கு எடுத்து சொல்லவும் அடுத்து வேலைவாய்ப்பிற்கு தரக்கூடிய கம்பெனிஸ் யூஸ் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதற்கான ஆலோசனையும் மாணவிகளுக்கு அதற்கான அறிவிப்புகளையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கு என்னென்னா பள்ளியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை சேஃப் ஜோனில் இருந்தோம். அதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம உலகத்துக்குள்ளே போகிறோம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. கட்டாயம் அவர்கள் +2ல் எப்படி ஒரு மன மகிழ்ச்சியோடு தேர்ச்சி பெற்றார்களோ அதே மாதிரி அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய ஆசிரியர் சார்பாக நாங்களும் எங்களுடைய பள்ளியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு அரிய தருணத்தை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் பள்ளியும் எங்களுக்கு வழங்கினதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனுக்கும் ஒரு நன்றியை அந்த இடத்துல நான் செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஆதலால் எல்லாம் இறைவனுக்கே அந்த புகழ் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள்.